ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுப்ரீம் கர்ஸ் மாஸ்டர் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் யாருன்னா பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் இந்த உங்கள் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லாம் நம்ம ஹெலினை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே அந்த அங்கிள்ஜி சொல்கிறாரு, நீ கவலைப்படாத ஹெலின், நீ போ, நான் லாயர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம பணக்கார வீட்டு போயிடும். ஆமாம் ஹெலின், நீ கவலைப்படாத, எங்கள் அப்பா உன்னை பெயில் எடுப்பார்னு சொல்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஜூஜிலின் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவர் போய் அவங்க ஜூஜிலினை கூப்பிட்டு, உனக்கு ஒரு நியூஸ் சொல்லணுமா? என்னப்பா, லியாஹோவை பற்றி எதனா தெரிஞ்சுதா? ஆமாம்மா, கொஞ்சம் கிளம்பிடு, நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவள் ஹாப்பியாக போகிறான். உடனே அவங்க அப்பா மாஸ்டர் நினச்சிட்டு வர்றாரு. நான் ஹெலின் என்னன்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் அவன் இப்படி கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வர்றாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நம்ம ஹெலினை விசாரிக்கிறதுக்கு வராரு. உடனே ஹெலின் சொல்கிறான், இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் என் லாயர் வராமல் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் கோவம் அவன் கைத்தை பிடிச்சி, இங்கே பாரு, எல்லா உண்மையும் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உண்மையை சொல்லுது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறான் ஹெலின்னு. ஹீரோ பேசுறதை பார்த்து கோவமான அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு ஹீரோவை. டேய் நடிக்காதடா, ஒழுங்கா சாவி கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அவன் உடனே, சாவியா, எனக்கு எந்த சாவியும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. டேய் ஒழுங்கு மரியாதை கூட்டுறான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க, சரி நாங்கள் என் சாவி என்கிட்ட இருக்குது, ஆனால் எனக்கு கொலை பண்ணிட்டீங்கன்னா அந்த சாவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி பேசுகிறான். உடனே பார்த்தா நம்ம ஜூஜ்லினோட அப்பா ஒரு கீயை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, உங்களுக்குலாம் அறிவே இல்லை, ஒரு சின்ன பையனை போட்டு எப்படி அடிச்சு வச்சுக்கிறீங்க, நாங்கள் உங்கள் சாவின்னு சொல்லிட்டு எட்ட காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், எனக்கு இனிமேல் உங்ககிட்ட என்ன வேலை, உங்களை நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே அவர் ஹெலின் கிட்ட பேசுகிறாரு. ஹெலின், உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ சாவி அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவர் இன்னொரு சாவி எடுத்து கொடுக்குறாரு. அது ஃபேக்குடா, இதுதான் ரியலு, இந்த சீக்கிரட்டை பத்திரமா வச்சுரு, இந்த சாவி மட்டும் அவன் கையில் கிடச்சுன்னா இந்த உலகத்தை பாதுகாப்பு அந்த பவரோட கேட்டை இவங்க ஓப்பன் பண்ணி எர்த்தே அவனை நாசம் பண்ணுவானுங்க. ஸோ இதை நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாவியை ஹெலின் கையில் கொடுக்குறாரு. ஜூஜ்லினோட அப்பா நம்ம ஹெலினை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவனை பார்த்ததும் ஜூஜ்லினுக்கு சரியான கோவம். பா, இவனை இங்கே என்னப்பா பண்ணுறான், இவனை கிளம்பி போக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்மா. கோவப்படாதம்மா, நீ கேட்டல லியாஹோன்னு, நம்ம ஹெலின் தாம அந்த லியாஹோ, அவனுக்குள்ள ஒரு குணாதிசயம் தாம அந்த லியாஹோ அப்படின்னு சொன்னோம்ப்பா. அவன் அவங்களை ஏதோ சொல்லி ஏமாற்றி வச்சுக்கிறான், அவன் ஒரு ஜோக்கர்ப்பா, ஃபஸ்ட்டு லியாவோட அவனை கம்பேர் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போகிறான். உடனே அவங்க அப்பா அவள் சொன்னது எதையும் பெருசாக எடுத்துக்காத, அவள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அடுத்த நாள் ஹீரோ அகாடமிக்கு போகிறான். அங்கே ஹீரோவை பார்த்ததும் அந்த பணக்கார வீட்டு பையன் ஒரே சந்தோஷம். பாஸ், எனக்கு தெரியும் பாஸ், நீங்கள் திரும்பி வரீங்கன்னு எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமானு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேசிகிட்டு இருக்கான். உடனே நம்ம பிரின்சிபல் வேனில் நிறைய வேனை இட்டுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிறுத்தி, இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்குது, எல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லோரும் போகலாம், நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்துறாங்க. உடனே எல்லாரும் ட்ராவல் பண்ணி ஒரு அகாடமி மாதிரி போகிறாங்க. அங்கே போனோமே கேட்டுக்கு முன்னாடி ஒரு லேடி நின்றுட்டு, நீங்கள் எல்லாம் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்கிறது கேளுங்க அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவலில் வந்தீங்க, உள்ளே நிறைய பீஸ்ட்லாம் இருக்குது, ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க, சரி உங்கள் ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்க சொல்லிட்டு அந்த கேட்டை திறக்கிறாங்க. உள்ளே எல்லாம் வேகமாக போய் ஆளுக்கு ஒரு பீஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே நம்ம பணக்கார வீட்டு பையனும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, பாஸ், நானும் நிறைய அனிமல்ஸ் கில் பண்ணிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோட்ட சொல்லிட்டே வரான். நம்ம ஹீரோவும் அந்த பணக்கார வீட்டு பையன் இன்னும் நிறைய அனிமல் கில் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கொஞ்சம் அனிமல் வருது, அதையும் கில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது எக்ஸாம் நடக்கிறையாக இருக்கலாம், ஆனால் இங்கே ரொம்ப பயங்கரமான டேஞ்சர் பீஸ்ட்லாம் இங்கே இருக்குது, ஸோ உங்கள் எக்ஸாமெல்லாம் உங்கள் லிமிட்லேயே வச்சுங்க, இங்கே வராதுன்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஒரு மான்ஸ்டர் அவங்க 3 பேரையுமே அட்டாக் பண்ணிடுது. உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தவன் மயங்கிடுறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட இருக்க ஒரு மாஸ்க்கை எடுத்து மாட்டி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் பாரு, அவனை மாதிரியே அவன் ஃபேஸ் மாதிரியே க்ளோன் பண்ணி அவன் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போய் அந்த மான்ஸ்டரை கில் பண்ணிடுறான். அப்போ 2 பேர் அதை பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, கொலை, அந்த மாஸ்டரை கில் பண்ணுறதுலேயே இருக்கேன், உன் டீம்மேட் அங்கே அடிபட்டு கிடக்குறான், அவனுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டாங்க. இதை எதையுமே கண்டுக்காமல் நம்ம ஹீரோ அப்படியே அந்த மாஸ்க்கை கழட்டி போட்டுட்டு பழையபடி அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க போயிட்டு. உடனே அந்த பணக்கார வீட்டு பையனை ஒரு மாதம் துரத்திட்டே வருது, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுன்னு அவனும் கத்திட்டே வரான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே போய் அவனோட ஸ்வாரை எடுத்து அந்த மாஸ்டரை கில் பண்ணிடுறான்.
உடனே அவன் அந்த பணக்கார வீட்டு பையன்ட்ட என்ன சொல்றான்னா, "இங்க பாரு நீ இங்கேருந்து போயிடு. இங்க சேஃப் இல்ல. லெவல் அப்புறம் கூட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ போ. நீ என்ன ஃபாலோ பண்ணி வராத. உனக்கு ஆபத்துன்னு" சொல்லிட்டு அவன அனுப்பி வைக்கிறான். பணக்கார வீட்டு பையன தனியா அனுப்பி வைக்கிறான். ஃபைனல் எக்ஸாம் போறதுக்கு ஒரு டெலிபோர்ட் ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம ஹீரோவும், இவ்ளோ இவ்ளோ மான்ஸ்டர கில் பண்ணியுமே லெவல் 18 தான் வந்திருக்குது. ஃபைனல் எக்ஸாம் வேற வந்துச்சு. என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்து அந்த டெலிபோர்ட்டுக்குள்ள போறான். உடனே அந்த டெலிபோர்ட்டுக்குள்ள வந்து இவ்ளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெனச்சுட்டே இருக்கும்போது, பின்னாடி வந்து நம்ம பணக்கார வீட்டு பையன் வந்து, "பாஸ் நானும் வந்துட்டேன் பாஸ். இப்ப என் லெவல் 15 தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்றான். "இருக்கட்டும், இருக்கட்டும் கொஞ்சம் தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன தள்ளி விடுறான். இந்த பக்கம் நம்ம ஜூஜிலிய காட்டுறாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியும் 2டே லெவல் தான் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்புறான். அந்த அகாடமில இருந்தவரு என்ன சொல்றாருன்னா, "இப்ப எல்லாம் ஃபைனல் டெஸ்ட்ல இருக்கீங்க. இந்த டெஸ்ட் வந்து 2 விதமா நடக்கும். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் சொல்றேன். எல்லாம் கவனமா கேட்டுங்க. கொஞ்சம் சைலன்ட்டா இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் கும்பல் கும்பலா போகாம அங்க இருக்க அசஸ்மென்ட் ரூம்ல வந்து ஒன் பை ஒன்னா கியூல போங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வேற கண்ண மூட்டு மனசுல நெனைக்கிறான். ஃபைனல் டெஸ்ட் வேற வந்துச்சு. இந்த ஃபைனல் டெஸ்ட் தான் நம்ம தலையெழுத்தே தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறான். எழுதுவோம். நம்ம தலையெழுத்த நாமே எழுதுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ தைரியமா கிளம்புறான். அந்த ஹால்ல ஒருத்தர் வந்து நின்னு வந்து டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. டெஸ்ட் நோட்ட பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி வந்து அவரு பின்னாடி ஒரு பொண்ணு வந்து, "சாரி சுப்பீரியர். நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு" சொல்றாங்க. உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு, "இல்லம்மா நீ லேட்டாலாம் வரல. சாரிலாம் கேட்க தேவையில்ல. நீ டைமுக்கு தான் வந்திருக்க. இன்னும் எதுவும் ஸ்டார்ட் ஆவல. இப்ப நான் உனக்கு ஒரு பையனோட ப்ரொஃபைல காட்டுறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். இவன் வந்து லெவல் 18 போயிட்டான். இவன் வந்து சுப்ரீம் அகாடமிய சேர்ந்தவன். இவன மாரி ஒரு பையன் நம்ம அகாடமில இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தமா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தண்டர் பவர. உடனே அங்க இருந்த சூப்பர்வைசர் ஒருத்தர் வந்து வாய பொளந்து பார்க்குறாங்க. என்னடா இது இந்த பவர்லாம் யூஸ் பண்றான். லெவல் 25 இருக்கிறவங்களே இத யூஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இவன் அசால்ட்டா யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு வாய பொளந்துட்டு பார்க்குறாங்க நம்ம ஹீரோவ. எல்லாரும் நம்ம ஹீரோ இந்த பவர் யூஸ் பண்றத பார்த்துட்டு வாய அடைச்சு போய் நின்னுட்டாங்க. என்னடா ஒரு லெவல் 18ல இருக்க பையன் வந்து இந்த பவர்லாம் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு வாய அடைச்சு போய் நிக்கிறாங்க. ஒரு ஸ்க்ரீன்ல வந்து 5 பேரோட ஃபோட்டோ தெரியுது. அதுல நம்ம ஹெலினு, ஜூஜிலின்னு இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 ஸ்டூடண்ட் இருக்காங்க. எல்லா சூப்பர்வைசரும் இதுல யாருக்கு வந்து ஃபைனல் டெஸ்ட்ல வந்து பாஸ் மார்க் குடுக்கலாம் அப்படின்னு கன்ஃப்யூஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒருத்தர வந்து சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து எலினுக்கும், ஜூஜிலினுக்கும் ஒரே மார்க் போட்டுர்றாங்க. எலின வந்து ஃபர்ஸ்ட்டாவும், ஜூலிய வந்து செகண்டாவும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம எலின் வந்து வெளிய வரான். உடனே நம்ம பணக்கார வீட்டு பையன் வந்து, "பாஸ் எனக்கு 95 மார்க் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன்ட்ட சொல்றான். உடனே வந்து தலையில அடிச்சு, "டேய் என்னடா மார்க் இது? ஃபுல் மார்க் வாங்க முடியலன்னு" சொல்லிட்டு திட்டுறான். உடனே வந்து அந்த எக்ஸாம் சூப்பர்வைசர்லாம் வெளிய போறாங்க. அப்போ வந்து எல்லா பொண்ணுங்களும் கத்துறாங்க. "ஏன் எங்க ஜூஜிலின மட்டும் 2ண்ட் பிளேஸு, அவனும் 1 பிளேஸு 2 பேரும் ஒரே மார்க் தானே. நீங்க ஃபீமேல்ஸ ரொம்ப குறைச்சு எடை போடுறீங்க. இது ஆணாதிக்கம் இருக்கு. இத நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னு" சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் வந்து அங்க சூப்பர்வைசர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்றாருன்னா, "அங்க ஸ்க்ரீன பாரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா, நம்ம எலின் அந்த ஸ்கில் வீடியோவும், நம்ம ஜூஜிலினோட ஸ்கில் வீடியோவும் வருது. நம்ம ஜூஜிலினும் திறமையான பொண்ணு தான். அவங்க அப்பா எந்த அளவுக்கு திறமையானவரோ, அந்த அளவுக்கு நம்ம ஜூஜிலின்கிட்டயும் ஸ்கில் இருக்கு. ஆனா நம்ம ஹெலின் வேற. இவளும் நெறைய கில் பண்ணியிருக்கா. ஆனா நம்ம எலின் வந்து 25 டெமான்ஸ் மாஸ்டர் வந்து கில் பண்ணியிருக்கான். அதுவும் வித்தின் எ செகண்ட்ல நெறைய மான்ஸ்டர கிளியர் பண்ணியிருக்கான். ஸோ, அதனால தான் அவன வந்து நாங்க 1 பிளேஸ் போட்டோம். ஜூஜிலிய 2ண்ட் பிளேஸ் போட்டோம். இப்ப நாங்க எதுக்கு போட்டோம்னு புரியுதா? அப்படின்னு சொல்ல எல்லாம் அந்த ஸ்க்ரீன வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர்வைசர் வந்து அத சொல்லிட்டு அங்கருந்து கெளம்புறாரு. இத பார்த்ததும் நம்ம பிரின்சிபலுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஹெலினு, ஜூஜிலின மட்டும் இல்லாம நம்ம பணக்கார வீட்டு பையனும் அந்த ஸ்க்ரீன்ல தெரிஞ்சதும், "அப்பா! நம்ம அகாடமிலேருந்து இன்னொருத்தனும் 4த் பிளேஸ் வந்துட்டான்டா. ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கூட இருந்த ஸ்டாஃப்லாம், "வெயிட் பண்ணுங்க பிரின்சிபல். இனிமே தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவர சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜூஜிலினும், ஹெலினும் மீட் பண்றாங்க. நம்ம ஜூஜிலின் வந்து ஹெலின் கிட்ட, "நீ இதுல வேணா ஜெயிச்சுக்கலாம். இப்ப நடக்க போற டோர்னமெண்ட்ல உன்ன நான் தோற்கடிக்காம விடமாட்டேன்னு" சொல்லிட்டு போறான். உடனே நம்ம எலின் வந்து, இவளுக்கு அப்பப்போ என்ன ஆகுதுன்னே தெரியல. லூசு மாரி யாரோ ஒண்ணு வளர்ட்டு போறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனைக்கிறான். உடனே நம்ம ஹீரோவ அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க டோர்னமெண்ட்டுக்கு. நம்ம பணக்கார வீட்டு பையன் வந்து, "ஆல் தி பெஸ்ட் பாஸ். நல்லா பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு சொல்லி அனுப்புறான். நம்ம ஹீரோவுக்கும் ஆப்போசிட்ல ஒரு பொண்ணுக்கும் தான் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஒழுங்கா நீயே சரண்டர் ஆயிடு. நான் உன்ன விட்டுர்றேன். இந்த டோர்னமெண்ட் நான் ஜெயிக்கணும்னு" சொல்றான். "ஏன்? நான் ஏன் உனக்கு விட்டு குடுக்கணும்? நீ ஃபர்ஸ்ட்டு வந்தா உனக்கு நான் விட்டு குடுத்துடணுமா? போடா" அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்து, அவனுக்குள்ள இருக்க அந்த தண்டர் பவர வந்து சும்மா வந்து யூஸ் பண்றான். உடனே அத பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க. "என்னடா இவன் டேய் இந்த பொண்ண கொன்னுருவான் போல இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு கீழ பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அழுவுறா பயங்கரமா. "எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுரு. நான் சரண்டர் ஆயிட்டேன்னு" சொல்லிட்டு சொல்றான். அது நம்ம ஹீரோ வந்து, "அவ்வளோதான் மை கிளாஸ்மேட். நீ சரண்டர் ஆயிட்டனா நான் உன்ன என்ன பண்ண போறேன்?
லீவுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து சொல்றான். கீழ இருந்தவனுங்கலாம், "டேய் என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்குது, அத போய் அழ வைக்கிறான். இவனுக்கு அறிவே இல்லன்னு" சொல்லிட்டு கீழ இருந்த பசங்கலாம் வந்து ஹீரோவ திட்டுறாங்க. உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வின் பண்ணது வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஜூஜ்லி வந்து அவங்களோட ஆப்போனன்ட்ட வந்து, "உன்னால என்ன ஜெயிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன பார்த்தா என்ன சும்மா தெரியுதா? நான் எவ்வளோ டெவில் தெரியுமா? நீ தான் தோக்க போறன்னு" சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த பக்கம் நம்ம பணக்கார வீட்டு பையனும் வந்து ஒரு ஸ்குவாட் எடுத்து அவனும் டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறான். அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோக்கு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட ஆப்போனன்ட் வந்து, "இங்க பாரு ஹெலின், என்னோட லெவல் 11 தான். என்னால உன்ன ஜெயிக்க முடியாது. எனக்கு அது தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ வந்து, "லெவல் 11 அதெல்லாம் மேட்டர் இல்லடா. ஸ்கில்லு தான் மேட்ரு. நம்ம ஸ்கில்லு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அத வச்சு தான் நம்ம ஜெயிப்போமா, தோப்போமான்னு முடிவு பண்ணுறது" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "நீ என்ன வேணா சொல்லிக்கோ. என்னால இப்போ உன் கூட சண்டை போட முடியாது. நான் சரண்டர் ஆவுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். "டேய் நில்றா எங்கடா போணும் நம்ம எல்லையும் கூடும்போது, நான் உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்ப நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். செகண்ட் ரவுண்ட்லயே நம்ம ஹீரோ தான் வின் பண்றான். உடனே அத பார்த்துட்டு கீழ இருந்தவங்கலாம், "டேய் இவன் வந்து உன்னோட ஸ்கில்ல பார்த்து எல்லாம் பயந்து போறாங்கடா. இவன் எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருந்தான்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே 3 ரவுண்ட் ஆரம்பிக்குது. 3 ரவுண்ட்லேருந்து எலினுக்கு ஆப்போனன்ட்ல இருக்கவன் கொஞ்சம் பல்கா தான் இருக்கான். ஆனா அவனுமே என்ன சொல்லிடுறான்னா, "நானுமே சரண்டர் ஆயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே நம்ம எலினுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியல. "என்னடா எல்லாம் சரண்டர் ஆவறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மான்வாவோட பாதி சாப்டர் வந்து முடிஞ்சுச்சு. மீதி பாதி சாப்டர் வந்து அப்லோட் பண்ணல. வீக்லி 3, 3 சாப்டர் தான் அப்லோட் பண்றாங்க. இதுவரைக்கும் இந்த எல்லா எபிசோடையும் இது பண்ணி பார்ட் 1ஆ நான் அப்லோட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்க சாப்டர்லாம் மொத்தமா வந்ததுக்கப்புறம் அத பார்ட் 2வா ஒரு சிங்கிள் வீடியோவா ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு வந்து இந்த மொத்த எபிசோடோட சிங்கிள் வீடியோவா வந்துரும். யாருனா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சிங்கிள் வீடியோவ பார்த்துங்க. பேலன்ஸ் இருக்க எபிசோட வந்து பார்ட் 2ன்னு சொல்லிட்டு மொத்தமா லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். நாளைக்கு நான் உங்கள புது மான்வால சந்திக்கிறேன். இதுவரைக்கும் என்ன எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, அதே மாரி கன்டின்யூ பண்ணுங்க. லவ் யூ காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.